இன்னைக்கு 2வது வார வெற்றிலை தீப வழிபாட என்னோட வீட்ல செவ்வாய் ஓரையில 8 to 9 மணிக்கு ரொம்பவே நிறைவா முருகப்பெருமானுக்கு நான் பண்ணியிருந்தேன். இந்த வெற்றிலை தீப வழிபாட எப்படி பண்றது? இதனால என்னென்ன பலன்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்கள லாங் வீடியோவா நான் நாளைக்கு உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் இந்த வாரம் 2வது வாரம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இதுக்கு முன்னாடியும் நான் வெற்றிலை தீபம் ஒரு 2 முறை போட்டிருக்கேன். பட் கண்டினியூஸாக பண்ண முடியல. நம்ம தொடர்ந்து 9 வாரங்கள் அப்படி இல்லைன்னா 6 வாரங்கள் இந்த வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நம்மளோட கடன் சுமை குறையும். அதே போல் வீடு மனை வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக இந்த 9 வாரத்துக்குள்ளவே அதற்கான ஒரு வழியை முருகப்பெருமான் நமக்கு நிச்சயம் காமிப்பாருங்க. ஸோ அந்த நம்பிக்கையோடு தான் நான் இந்த வழிபாட்டை இந்த வாரம் 2வது முறையாக செஞ்சுருக்கேன். இதை கூடவே சேர்ந்து 7 பொருட்களால் வேல் அபிஷேகமும் பண்ணி என்னோடய வெற்றிலை தீப வழிபாடை மனநிறைவாக இன்றைக்கி பண்ணியிருந்தேன்.